அண்மை செய்தி. பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தடியடி நடத்தி கூட்டத்தை காவல்துறையினர் கலைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்திய பாஜகவினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தடியடி நடத்தி காவல்துறையினர் அதனை கலைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி காங்கிரஸ் அலுவலகம் நோக்கி பாஜகவினர் ஊர்வலமாக சென்றனர். இந்நிலையில் இரு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் கைகலப்பில் ஈடுபட்டதால் அங்கு மோதல் வெடித்திருக்கிறது. பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய பாஜகவினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி காங்கிரஸ் அலுவலகம் நோக்கி பாஜகவினர் ஊர்வலமாக சென்று வருகின்றனர். இந்நிலையில் இரு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். என்ன நிலவரம் ராஜீவ்? ஆனந்தி, வாக்காளர்கள் அதிகார யாத்திரை ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் நடத்தி வருகிறார். தொடர்ந்து இந்த யாத்திரை ஒவ்வொரு பகுதியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் அந்த பகுதியில் தர்பங்கா பகுதியில் இந்த யாத்திரையானது நடைபெற்றது. இந்த யாத்திரையின் போது பொதுமக்களிடம் ராகுல் காந்தி உரையும் ஆற்றினார். அந்த உரையாற்றியும் பொழுது காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் ராகுல் காந்தி இருக்கும் அந்த கூட்டத்தில் பொழுது பிரதமர் மற்றும் பிரதமருடைய தாயாரை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் அந்த கருத்தை கூறியதாக கூறப்படுகிறது. இதற்கு கடுமையான பாஜக தொண்டர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மத்திய அமைச்சர்களும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய காங்கிரஸ் தொண்டர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதனுடைய சர்ச்சைக்குரிய வீதம் அலுவலகத்தை முற்றுகையிடும் ஒரு போராட்டத்தில் பாஜக ஈடுபட முயன்றது. அப்போது அவர் காங்கிரஸ் முற்றுகையிடும் சென்ற பொழுது ஒரு கைகலப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. கட்சி கொடிகளுடன் சென்ற பாஜகவினர் அங்கிருந்து காங்கிரஸ் தொண்டர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வாக்குவாதம் பொது கைகலப்பாக தாக்கிக் கொள்ளும் காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அங்க தொண்டர்களை சமாதானப்படுத்தும் ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மட்டுமல்லாமல் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் சூறையாடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் தொண்டர் சர்ச்சைக்குரிய வகையில் அந்த கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது ராகுல் காந்தியினுடைய அந்த யாத்திரையில் பாஜகவினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் ராகுல் பேரணியில் பிரதமர் மோடி குறித்து காங்கிரஸ் கட்சியினர் அவதூறாக பேசியதாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கு பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் அலுவலகம் அருகே அவர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் வைப்பதற்காக காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.